மை நேம் ஷர்மிளா, ஸ்டார் டைரக்டராக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுக்கு. இதுதான் நான் ஸ்டேஜ் ஏறி பேசுகிற ஃபஸ்ட்டு ஸ்பீச்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைனிங்னா ஜூமில் நான் அதெல்லாம் பட்டையை கிளப்பிடுவேன். ஆனால் லைவில் பேசுகிறது அப்படின்னா கொஞ்சம் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ லைட்டாக கொஞ்சம் ஷிவரிங்காக இருக்குது. என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. பட் இந்த 3 இயர்ஸும் ஏன் நான் அவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறேன் அப்படின்னா, இன்னும் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது இந்த பிஸ்னஸில். ஸ்டார்டிங்கில் நான் வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தப்போ ஒரு பார்ட் டைமாக சர்ச் பண்ணி தான் உள்ளே வந்தேன். ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்பில் சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நிறைய நான் லேர்ன் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. கண்டிப்பாக ஏன் இந்த பிஸ்னஸில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். அதுக்கு முக்கியமாக சரவண் சாருக்கு நான் இந்த இடத்துல கண்டிப்பாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பண்ணுங்க சிஸ்டர், கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா கோல்டு டைரக்டர் அப்படின்ற லெவலில் தான் நான் இருந்தேன். கோல்டு டைரக்டர் அப்படின்ற லெவலில் ஜஸ்ட் ஒரு LOBயோட மினிமம் ஒரு 25,000 அவ்வளோதான் இன்கம் எடுத்தேன். பெருசாக என்னால் வந்து க்ரோ ஆக முடியல. நான் யோசிச்சு பார்த்தப்போ ஏன் நம்மளால பிஸ்னஸில் வந்து சீக்கிரம் க்ரோ ஆக முடியல, என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. இந்த பிஸ்னஸில் வந்து டீம் டெவலப்மெண்ட் அப்படின்றது யார் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டெவலப் ஆகும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் பெரிய அளவு இன்கம் எடுக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது LOBன்ற ஒரு இன்கம் எடுத்தால் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. LOB அப்படின்ற இன்கம் எடுக்கணும் அப்படின்னா நம்மளை மாதிரி நம்ம டவுன்லைன்ஸும் பிஸ்னஸை புரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ சார் காமிச்சாங்க டூப்ளிகேஷன் அப்படின்றது பிரேக் ஆகும்போது, டூப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம டீமில் சரியாக இல்லை அப்படின்னா அங்கே பெரிய அளவு க்ரோத் இருக்காது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றும் நிறைய பர்ஃபெக்டாக நான் என்னென்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு ஒர்க் எனக்கு வெஸ்டீஜ் தான். மார்னிங் எழுந்திரிக்கிறேன் அப்படின்னா வாட்ஸ்அப் எடுக்கிறேன்னா வெஸ்டீஜ் தான். எனக்கு என்ன கேட்டால் எனக்கு டைம் இன்னும் 10 தான் நான் சொல்லுவேன். என்னடா அதுக்குள்ளே நைட்டு 12 ஆயிடுச்சு, அதுக்குள்ளே 9 ஆயிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணும். மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டாலே நான் ஏதோ மிஸ்டேக் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஆஹா, டைம் 6 ஆச்சா 7 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 hour எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றதுனால 2 கிட்ஸுமே நான் ஆக்சுவலி இப்போ நான் ஆந்திராவில் இருக்கேன். எல்லாமே நான் தான், ஹஸ்பண்ட் 2 பேர் தான் பார்த்துப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் வந்து ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். சின்ன சின்ன விஷயங்கள் நான் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபினான்ஷியலி ஹஸ்பண்ட் வந்து நான் எதிர்பார்க்காம என்ன நான் ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நான் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோட ஹையஸ்ட் இன்கம் 57,000 நான் எடுத்திருந்தேன் அக்டோபர் மந்த்து. நான் அதை விட அதிகமாக ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய டீம்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டெடிகேஷனலாக பண்ணணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச எஃபோர்ட் நான் 100% கொடுத்துட்ருக்கேன். நிறைய ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம டீம்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஸ்கின் பியூட்டி ரிலேட்டடாக அப்படின்னா என் டீம் எங்கள் டாட்டருக்கு கூட ஸ்கின் ப்ராப்ளம் க்யூர் ஆச்சு சிஸ்டர்னு சொன்னாங்க. நான் வந்தோன்னு நினச்சேன் எனக்கு அவார்டு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்மளால ஒருத்தவங்களுக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதை நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைப்பேன். சார் சொல்கிறத 100% நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் பெரிய லெவல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். டீமில் டியூப்ளிகேஷன் அப்படின்றத இன்னும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய செகண்ட் அவார்ட். ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து தாய்லாந்து ட்ரிப்புக்காக சார் கையில் வாங்கியிருந்தேன். இது செகண்ட் அவார்ட். நெக்ஸ்ட் டைம் என்னுடைய டீம் மெம்பர்ஸோட வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணி நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, விஷ் யூ வெல்.